இந்த மாதிரி சிலுவையை போட்டு நம்முடைய பக்தியை காண்பிக்கிறதுக்காகவும், சிலுவை எங்க பார்த்தாலும் அதை தொட்டு கும்புறதுக்காகவும் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரா? இல்லாட்டினா சிலுவைய கழுத்துல டாலராகவும், நம்மளுடைய உடம்புல டாட்டூவாகவும், நம்மளுடைய டிஷர்ட்ல மாடர்னாவும் ஸ்டைலாவும் காண்பிக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரா? இல்லங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னையே காப்பாத்திக்க முடியலங்க. சிலுவைன்றது அந்த காலத்துல ரோமர்கள் பயன்படுத்தின ஒரு தண்டனை கருவி தாங்க. அதை விட சிலுவையில மேன்மையா சொல்றதுக்கு அப்படி என்னங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, அதை காட்டிலும் மேன்மையாக, சிறப்பாக, இன்னும் பெருமையா சொல்றதுக்கு சிலுவையில அநேக காரியங்கள் இருக்குங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில சென்று கஷ்டப்பட்டு பாடுபட்டு மரித்தது ஏதோ அவரை காப்பாத்திக்க முடியலன்றதுனால கிடையாதுங்க. நாம் நம்மள பாவத்திலிருந்து காப்பாத்திக்க முடியலன்றதுனாலதான் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றாருங்க. முதல் மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது அவங்க இலையிலான ஆடைகளை உண்டு பண்ணி தங்களை மூடிக்கொண்டார்கள். ஆனால் இந்த ஆடை அவர்களுடைய நிர்வாணத்தை தான் மூட முடிந்தது. ஆனா அவர்களுடைய பாவத்தை மூட முடியலங்க. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை நேசித்தார், அவர்களை மீட்க வேண்டும் என்று விரும்பினாருங்க. அதே நேரத்துல ஆண்டவர் நீதி உள்ளவரா இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு இல்லை என்று. அதனால தேவன் ஆதாமும் அவருடைய சந்ததியும் செய்த பாவமாகிய மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக எந்த ஒரு பாவமே செய்யாத ஒரு மிருகம், ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே அடிக்கப்பட்டு அவர்களுடைய பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஏற்றுக்கொண்டதின் மூலமாக தேவன் ஆதாமுக்கும் அவருடைய சந்ததியாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு வழியை, ஒரு மீட்பை அவர் ஏற்படுத்தி இருக்கிறாருங்க. அந்த வழிதான் இயேசுவாக இருக்கிறார். அந்த மீட்பர் இயேசுவாக இருக்கிறார். இதோ நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அதனால சிலுவைன்றது ஏதோ சிம்பலோ இல்ல ஒரு மரக்கட்டையோ இல்லைங்க. அது ஒரு நபரை குறிக்கிறது. அந்த நபர் இயேசுவாக இருக்கிறார். அந்த நபர் என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தாருங்க. இதுதாங்க சிலுவைங்க. சிலுவைன்றது மற்றவங்களுக்கு வேணா ஒரு அவமான சின்னமாக, ஒரு தோல்வியின் சின்னமாக காணப்படலாம். ஆனா கிறிஸ்தவர்களுக்கோ இல்ல கிறிஸ்து சிலுவையில என்ன செய்து முடித்தார் என்று நினைச்சவங்களுக்கோ சிலுவை எப்பொழுதுமே அது வெற்றியின் சின்னம் தாங்க. சிலுவை கெட்டு போறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கோ சிலுவை தாங்க அது ரியல் பவர்.